இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? நான் என்ன யாரோ எவரோவா? இல்ல தம்பி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது ஏன் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். எப்படி மாமா பாத்துப்பீங்க? கடன் தானே வாங்க போறீங்க. இனிமே நீங்க யார்கிட்டயும் கடன் கேட்டு கை நீட்ட வேண்டாம். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா. வேண்டாம் தம்பி, நீங்க எங்க சுமையெல்லாம் சுமக்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்களே பாத்துக்கிறோம். என்ன மாமா நீங்க இன்னும் நான் வேற நீங்க வேறன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க மருமகன் இல்ல மாமா, உங்க மகன். ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துக்கு மூத்த மருமகன் தான் மகங்கிறது நம்ம ஊர்ல உள்ள வழக்கம் தானே. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் மாமா, நீங்க பேசாம இருங்க. என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்களாவது மாமா கிட்ட சொல்லுங்க அத்தை. மாமா இன்னும் என்ன அந்நியமாவே பாக்குறாரு. ஓகே மாமா, நீங்க இனிமே பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் போயிட்டு ஒரு 2 டேஸ்ல வரேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். நீங்க மத்ததெல்லாம் அப்பா கிட்ட பேசிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிங்க. சரிங்க தம்பி. அப்ப நான் வரேன் மாமா. வரேன், வரேங்க. உண்மையிலேயே தங்கமான பையங்க. இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்க மித்ரா கொடுத்து வச்சிருக்கணுமா? ஏமா இப்படி பண்றீங்க? முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் கிட்ட அக்காவை காரணமா வச்சு உதவி வாங்க ரெடி ஆயிட்டீங்க. ஏ தாரணி, ரொம்ப பேசாத. மித்ராவை கட்டிக்க போறவரை போய் யாரோ ஒருத்தர்ன்ற. அவர் நம்ம வீட்டு மருமகண்டி. அத நீங்களே எப்படி முடிவெடுப்பீங்க? அக்காவுக்கு தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு அவரை வீட்டுல உட்கார வச்சு உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ அவரை பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரியல. நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதது உனக்கு பெருசா தெரிஞ்சிருச்சா? அவர் நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு கரிசனமா இருக்காரு. அவரை போய் சந்தேகப்படுற? இங்க பாரு, நாமள அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம், நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொன்னோம். அவரா முன் வந்து நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அதை எப்படி நாம வேண்டான்னு சொல்ல முடியும்? அப்போ நாளைக்கு எனக்கும் இதே நிலைமை தானா? நம்ம ஃபேமிலிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா அவர் யாரு என்னன்னு கூட பார்க்காம என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அதிக பிரசங்கத்தனமா பேசாத தாரணி. நீ பேசாம வாய் மூடிட்டு. உன் வயசுக்கு அதுக்குள்ள எங்களுக்கே நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? பேசாம நீ படிக்கிற வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா தீபா, வாமா. தீபா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா மித்ராவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? மித்ரா மேல ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஹே தீபா, நீயா? வா. மித்ரா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல, விடு. நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். அது இருக்கட்டும், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டா பதிலே சொல்லாம ஒன்னும் இல்லைன்னு சொல்ற. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? சொல்லு மித்ரா. எல்லாம் எங்க அம்மா அப்பாவாலதான் தீபா. நான் இங்க கஷ்டப்பட்டு யாரும் பண்ணாத காரியத்தை பண்ணி காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அத அவங்க குணாளன் கிட்ட கொடுத்து கடனை முடிச்சு விடாம செலவு பண்ணி வச்சிருக்காங்க.
ஐயோ என்னடி சொல்ற? ஆமாண்டி. ஆனா அந்த பிரச்சனையே இப்போ வேற மாதிரி வந்து நிக்குது. ஆ, என்னாச்சு? அந்த சந்திரு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டானா. அதனால அவன் நல்லவனா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியலடி. ஒரே குழப்பமா இருக்கு. புரியுது மித்ரா. உன் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு கூட நீ வினய் சார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்ப ஷாக்கா இருந்தாலும் அப்புறம் அது ஒரு ஈஸியான விஷயம்தான், சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. என்னடி செய்ய போற? பயந்தா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் தீபா. இது வரைக்கும் பயந்து பயந்துதான் பிரச்சனை இந்த அளவுல வந்து நிக்குது. இத இதுக்கு மேல வளர விட்டா நிலைமை கைமீறி போயிடும். அதுக்குதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பண்ணலான் இருக்க மித்ரா? நடந்த எல்லா விஷயத்தையும் சந்துரு கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். இல்ல மித்ரா, இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. இது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும் தான் தோணுது. எல்லாமே ஒரு நாள் நடக்கதானே போகுது தீபா. தீபா, நீ இப்படி நினைச்சு பாரு. சந்துரு கிட்ட என் பக்கம் இருக்கிற பிரச்சனைய சொன்னோம்னா அட்லீஸ்ட் அவன் புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அதுவே இப்போதைக்கு எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமே என் வீட்லயும் என்ன ஆனாலும் சரி உண்மைய சொல்லிட போறேன். என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமா தீபா, இதுதான் என் வாழ்க்கை. வினய் தான் என் புருஷன் ஆயிப்போச்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதெல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்க முடியும்? என்னைக்கு எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்றேனோ அன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க முடியும். மித்ரா, ஹலோ சந்துரு. முடிவே பண்ணிட்டியா மித்ரா? ஆமாடி, வேற வழி இல்ல. ஆ, சரி, சந்துரு கிட்ட சொல்றது கூட ஓகே. ஆனா அப்பா அம்மா கிட்ட சொல்றதுதான். ஏய், பாத்துக்கலாண்டி. காதலுக்காக இத கூட செய்யலனா எப்படி? போலாண்டி. ஆ, சரி வா போலாம். சரி போலாமா? ம். என்னம்மா தீபா, இப்பதான் வந்த? அதுக்குள்ள 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து மேடம். அம்மா, தீபா ஏதோ ஷாப்பிங் பண்ணுன்னு கூப்பிட்டா, அதான். ஓ சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ம். ம், வர மேடம். மித்ரா, பணம் எதுவும் வச்சிருக்கியாமா? வேணுமா? இருக்குமா? சரிம்மா, அப்ப சரி போயிட்டு வாங்க. மேடம். ம். அண்ணா போலாமா? போலாம். சந்துரு இந்த விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். புரிஞ்சுப்பான்னு நம்புவோம். வேற என்ன செய்யறது? பாப்போம். ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். மித்ராவா? வினய் கால் பண்றாருடி. சரி எடுத்து பேசு. எதுக்கு கால் பண்றாருன்னு தெரியலையே.
இப்போ எங்க இருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இப்ப ஏன் நீ இவ்ளோ யோசிக்கிற? அவர் ஏதோ கேஷுவலா கால் பண்ணிருப்பாரு. நீ தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. நீ வேணும்னா என் கூட ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லிடு. ஹலோ வினய், மித்ரா எங்க இருக்க? ஏன் வினய், என்னாச்சு? இல்ல ஏதோ டிராவல்ல இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதான் ஆ, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் வினய் போயிட்டு இருக்கேன். ஓ என்ன திடீர்னு? அதான் கொஞ்ச நாளா வீட்லயே இருக்கிறது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால தீபாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி மித்ரா, நீ போயிட்டு வா. வினய், என்ன என்ன விஷயம்? இல்ல நத்திங், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உன் நினப்பு வந்துச்சு, அதான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டேன். சரி சரி, யூ கேர் ஆன். ஓகே. வச்சுட்டாரா? ம். சரி, எனக்கு ஷிஃப்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அப்போ நீ என் கூட? இல்ல மித்ரா, ஜஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சே, உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். டைம் ஆயிடுச்சுடி. நீ போய் பேசிட்டு எனக்கு என்னன்னு கால் பண்ணி சொல்லு, சரியா? இத சொல்லிருந்தா நான் உன்னை ஹாஸ்பிட்டலே டிராப் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அதனால என்ன மித்ரா, நான் அப்படியே இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி. அண்ணா, கொஞ்சம் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம். நம்ம ஹாஸ்பிட்டல் ஈஸ்ட்ல இருக்கு, இவ வெஸ்ட்ல போயிட்டு இருக்கா. கேட்டா நம்ம கிட்டே கதை விடுறா. மித்ரா ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லணும்? ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? சரி, போய் பார்க்கலாம். மித்ரா, உட்காருங்க மித்ரா. சூப்பர் மித்ரா, இப்படி நீங்களே கால் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். நம்மளையும் ஒரு பொண்ணு பார்க்கணும், பேசணும், ஆசைப்படணும்னு. ஏன் நம்மளே காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா சந்தோஷமா வாழணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா மித்ரா? சந்துரு ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் வந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இங்க பாரு மித்ரா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், உனக்கு என்ன பிடிக்கல, இதை தவிர வேற என்ன வேணா சொல்லு மித்ரா, நான் கேட்க தயாரா இருக்கேன். சந்துரு, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க ஆசை, கனவு இதெல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதையெல்லாம் நீங்க தப்பான இடத்துல வந்து காட்டிட்டு இருக்கீங்க. அதனால இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருங்க. முடியாது மித்ரா, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க மித்ரா, ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரணம் சொல்றேன். ஒண்ணு, உங்களை எனக்கு பிடிக்கல. 2வது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வீட்டுக்கு தெரியாது. சீக்கிரமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க. வேற வழி இல்லாம வந்து நிக்க வேண்டியதா போயிடுச்சு. தப்புதான், ஐம் சாரி. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ்.
என்ன மித்ரா நீங்க? உங்களை ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு நினைச்சேன். இப்படி என்ன ரிஜெக்ட் பண்றதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்ற அளவுக்கு இறங்கிட்டீங்க. யோ லூசா நீ? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு போய் சொல்லுவாளா? பாத்தியா? போதுமா? இன்னும் நம்பலல்ல? இரு. தோ பாத்துக்கோ. இதுதான் என் கல்யாண போட்டோ. இவர் தான் என் ஹஸ்பண்ட். இதுதான் என் கல்யாண போட்டோ. இவர் தான் என் ஹஸ்பண்ட். வினய், வினயா? வினய் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு என் கூட பொண்ணு பார்க்க வந்தானே துரோகி. வினய் பொண்ணு பார்க்க வந்தாரா? சும்மா நடிக்காதடி. அவன் அன்னைக்கு பாதியில எந்திரிச்சு போகும்போது எனக்கு டவுட் தான். அவன் என் ஃப்ரெண்டுன்னு நம்பின பாரு. என்ன சொல்லணும்? அப்போ வினய்க்கு எல்லா உண்மையும் தெரியுமா? நல்லா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. அவன் சாக போறான்னு தெரிஞ்சோன உன்னை ஏன் தலையில கட்ட பார்த்திருக்கான் இல்ல? ஆமால, இது கூட நல்ல ஐடியா தான். அவன் இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ தான். அவன் போனதுக்கு அப்புறம் நீ ஏன் என்ன கட்டிக்க கூடாது? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மித்ரா, ஒரு சின்ன திருத்தம். நான் ஒன்னும் அடுத்தவன் பொண்டாட்டிக்கெல்லாம் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்ட பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். மித்ரா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ வினய்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? காலம் ஃபுல்லா நீங்க தனியாவே இருந்துருவீங்களா? மித்ரா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மித்ரா. உங்க அளவுக்கு வேற எந்த பொண்ணையும் இந்த அளவுக்கு பிடிச்சது இல்ல. வாயு மூடு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? புருஷன் எப்ப சாவான், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறவ மாதிரி தெரியுதா? முதல்ல நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. என் வினைக்கு எதுவுமே ஆகாது. நான் ஆகவும் விட மாட்டேன். சீ, இதுக்கு மேலாம் உன்கிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இதுக்கு மேல நீ ஏதாவது என்ன தொந்தரவு பண்ண, கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மித்ரா ப்ளீஸ் ப்ளீஸ் மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சந்துரு, இனிமே உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. மரியாதையா வழிய போ. மித்ரா ப்ளீஸ். மித்ரா ப்ளீஸ். டேய், மித்ரா கைய விடு. முடியாது மித்ரா, நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. கைய விடுன்னு சொன்ன. முடியாது முடியாது மித்ரா. கைய விடுன்னு சொல்றேன்லடா.